இங்க போலீஸ் வீடு தேடி வந்து எல்லார் முன்னாடியும் ஈஸ்வரியை வந்து கைது பண்ணிட்டு போறாங்க. இதனால தாத்தா ரொம்பவே கண்கலங்கி அழுக, மொத்த குடும்பமும் ரோட்ல நின்று அழுதுகிட்டு இருக்க. இதை தூரமா நின்று பார்த்துட்டு இருந்த ராதிகாவும் அவங்க அம்மா கமலாவும் உள்ள போயிடுறாங்க. என்னம்மா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்ல, இதுக்கெல்லாம் கவலைப்படாதடி, உன்னை எவ்வளோ அழக வச்சாங்க, இப்போ பாரு அந்த குடும்பமே சேர்ந்து அழுகுது, அதை நினைச்சு சந்தோஷப்படு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அங்க நின்றுட்டு இருந்த கோபியை வந்து பார்க்குறாங்க. என்ன இவங்க சம்மந்தமே இல்லாம தனியா போய் பேசிக்கிறாங்க, தனியா ஒரு மாதிரியே இருக்காங்க, இவங்க நடத்துக்கிற விதமே சரியில்லைன்னு நினச்ச கோபி வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியுது. அவங்க வீட்டுக்கு முன்னாடியிலேருந்து போலீஸ் ஜீப் போகிறத பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு கோபி வந்து பக்கத்தில் போகிறாங்க. போனால் தான் தெரியுது அவங்க அம்மாவை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்ற விஷயம். எங்கள் கோபி வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்க தாத்தா போட்டு அடி வெளுத்து வாங்குறாங்க. எல்லாம் உன்னால தான், எல்லாம் பண்ணிட்டு தெரியாத மாதிரி வந்து நின்று இங்கே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, சத்தியமாக எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க தாத்தா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னு சொல்லி இங்கே எலெக்ட்ரிலியன் எல்லாருமே கிளம்ப எல்லாருமே இங்கே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போகிறாங்க. அதே நேரம் பாக்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறது, நம்ம எப்படி அத்தையை காப்பாற்றுறது, அது மட்டும்தான் அவங்களுடைய மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இங்கே இருக்க கோபி நேராக கோவமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இங்கே வீட்டுக்குள்ளே வர கோபியை பார்த்து பயந்து நிற்கிறாங்க. ராதிகா முதல் முறையாக கோபியை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் பக்கத்தில் நிற்கிற கமலை ரொம்ப ஒரு தெனாவட்டா நின்றுட்டுருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் மனசில், எதை மனசில் வச்சுட்டு இப்படி எங்கள் அம்மாவை பழி வாங்குறீங்கன்னு சொல்ல, உங்கள் அம்மாவை பழி வாங்குறதெல்லாம் எங்கள் எண்ணம் இல்லை, அவங்க பண்ண தப்புக்கு சரியான தண்டனை கிடைக்கணும்ல, அதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு சொல்கிறாங்க. யாரை கேட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னு சொல்லி இங்கே கோபி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த எங்கள் கமலா சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டு அவங்க கோயிலு கொலன்னு இப்படி போய் தன்னுடைய பாவத்தை கழிக்கணும்னு நினச்சா அது கழிஞ்சிருமா என்ன? அதுக்கான சரியான தண்டனை போலீஸ் ஸ்டேஷன் தானே, அங்கே அவங்க தான் தண்டனை கொடுக்கணும். இதுக்கு கடவுள் தண்டனை கொடுக்குறாரோ இல்லையோ, போலீஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுப்பாங்க. அதை நான் பார்க்க தானே போகிறேன்னு சொல்ல, இங்கே திரும்பவும் அடிக்கிறதுக்கு கை உங்க அப்படியே கையை அடக்கிக்கிட்டு நின்னுறாங்க. இங்கே கோபி வந்து ராதிகாவை பார்க்குறாங்க. என்ன ராதிகா, இதுக்கு நீயும் உடந்தையா? அம்மா உன்னை அந்த வீட்டில் இருக்கப்போ எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்ல, அந்த வீட்டில் இருக்கிற வரையும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே அவங்களோட உண்மையான சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்படி இருக்கப்போ இந்த வீட்டில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு அம்மாவே நேரில் பார்த்து சொல்கிறாங்க. இன்னையே கீழே அவங்க தள்ளி விட்டுட்டு இந்த வீட்டில் என் குழந்தைய அழைச்சிட்டு அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி ஓபி என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும்? என் குழந்தை இப்போ என்னை விட்டு போயிடுச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அந்த கவலை உங்களுக்கு இல்லையா? இப்போ உங்கள் அம்மாவை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்புனது உங்களுக்கு கவலையாக தெரியுதான்னு சொல்லி எங்கள் கோபி மேலே ராதிகா பயங்கரமாக கோவப்பட, எங்கள் அம்மா மேலே தப்பு இல்லைன்றதை நான் நிரூபித்து காட்டுறேன்னு எங்கள் கோபி சவாலாக பேச, இதை கேட்டுட்டு இருந்த ராதிகா, என்ன கோபி எனக்கு சப்போர்ட்டாக நிற்பீங்கன்னு பார்த்தா இப்போ கூட உங்கள் அம்மா பக்கம் தான் நிற்கிறீங்கன்னே அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ராதிகா, நான் பாக்கியாவை எனக்கு பிடிக்காதான், பாக்கியாவை தூக்கி எறிஞ்சிட்டு வந்ததுக்கு காரணம் உன் மேலே இருக்கிற அன்பு, பாசம், காதல், இது எல்லாமே. ஆனால் அதுவே இப்போ எனக்கு வினையாக மாறுது அப்படின்றப்போ இதை தூக்கி போட எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா பயங்கர ஷாக்காய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ உங்கள் அம்மாவுக்காக என்னை தூக்கி போட்டு போயிடுவீங்களா கோபி அப்படின்னு சொல்ல, அது நடக்கணும்னு விதி இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், என்கிட்ட எதுவும் பேசாது, இதுக்கப்புறம் நான் ஒரு வார்த்தை பேசினாலும் கூட எங்கே கை நீட்டிடுவனோ, அதுவும் உன்கிட்ட நான் கை நீட்டிடுவனோ அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக கிளம்பி வெளியில் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போகும்போது இங்கே கமலாவை எச்சரிக்கிறாங்க, கண்டிப்பாக இதுக்கான தண்டனை உங்களுக்கு நான் கொடுக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு போக, இங்கே நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போக மாட்டேன்ற ஒரு எண்ணத்தில் எங்கள் தென்னாவட்டா நின்று பார்த்துட்ருக்காங்க கமலா. ரொம்ப கோவமாக வெளியில் போகிறாங்க. எங்கள் கோபி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஆனாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எலெக்ட்ரிஷியன் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கோபியை வந்து பயங்கரமாக திட்ட, அங்கே இருக்கிற போலீஸும் வந்துட்டு இங்கே எல்லாரையுமே திட்டுறாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ராதிகா சொல்கிறாங்க, என்னம்மா இவர் பாட்டுக்கு கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டாரு, அங்கே போய் எதாவது சொல்லி சொதப்பி வச்சிட போகிறாரு, இவர் பேசுகிற பேச்சுக்கு அந்த போலீஸ் அம்மாவே எப்படியும் அவங்கள வெளியில் விட்டுருவாங்க, அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது இல்லைம்மா அப்படின்னு சொல்ல, என்னடி நீ இப்படியெல்லாம் பேசுகிறான், நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துருக்கேன், அப்புறம் எப்படி அவங்க வெளியில் விட முடியும், சரிவா நம்மளும் போகலான்னு சொல்ல, இல்லைம்மா ஏற்கனவே கோபி ரொம்ப கோவமாக போயிருக்காரு, இதில் நம்மளும் அங்கே போய் நின்னா இன்னும் அளவுக்கு அதிகமான கோவம் நம்ம மேலே வரும்னு சொல்ல, இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு இருந்தால் எதுவுமே நடக்காது, அந்த ஈஸ்வரியை உள்ளே இருக்கிறத நம்ம பார்த்து சந்தோஷப்படணும், அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கமலா. இதை கேட்ட எங்கள் ராதிகாவும் சரிம்மா கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா எங்கள் கோபி கூட நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பாக்யாவும் உடஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க. இங்கே ராதிகா வந்த உடனே பாக்யா ஓடி போகிறாங்க. என்ன ராதிகா இப்படி பண்ணிட்டீங்க, அத்தை இப்படி பண்ணுறாளா, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை நான் அத்தைக்காக வந்து பேசினேன்னு சொல்ல, இங்கே ராதிகா எதுவுமே பேசாமல் அமைதியாக முறைச்சிட்டே நிற்க, நீ உங்கள் அத்தைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு எல்லாருக்குமே தெரியும், இப்போ தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பேசுகிறத கேட்டு அவங்களுக்காக நாங்கள் இறங்கி போகணுமா என்ன, அவங்க இருக்க வேண்டிய இடம் இதுதான், அவளுக்கு இதுதான் சரியான தண்டனைன்னு
சொல்ல, போது நிறுத்துங்க, எங்கள் எத்தையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ராதிகா மேலேயும் இங்கே அதே நேரம் கமலா மேலேயும் கோவப்பட்டு பேசுகிறாங்க. இங்கே ராதிகா வந்து உட்காராங்க, கமலா வந்து உட்கார இங்கே ரெண்டு தரப்பில் இருக்கிற விளக்கங்களையும் போலீஸ் கேட்குறாங்க. ஏற்கனவே கம்ப்ளைண்ட் வாங்கியாச்சு, இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் ராதிகாவும் வந்து கமலா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறத தான் சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸும் சரிமான்னு சொல்லி அதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. இங்கே கோபி ராதிகாவை பார்த்து முறைக்க ராதிகா எதுவுமே தெரியாது போல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இங்கே கோபிகிட்ட கேட்குறாங்க, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு கோபி சொல்கிறாங்க, இல்லை மேடம், இந்த விஷயம் நடக்கும்போது நான் வீட்டில் இல்லை, அப்போது இதில் யார் மேலே தப்பு இருக்குது யார் மேலே தப்பு இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் தான் சரியான விசாரித்து நீங்கள் தான் யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணுமே தவிர இப்படி இவங்க வந்து கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்படி எங்கள் அம்மா மேலே ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தாத்தா எழில்ச்செழியன்னு எல்லாரும் அதிர்ந்து போய் எங்கள் கோபியை பார்க்க, அந்த வீட்டில் இருக்கும்போது எங்கள் பாட்டியை விரட்டி விட்டுட்டு இங்கே வந்து நல்ல ஒரு மாதிரி பேசுகிறாரே அப்படின்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்போ தான் கோபி சொல்கிறாங்க, எனக்கு வீட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியல, என் மனைவியோட கட்டாயத்தின் பேரில் தான் என் அம்மாவை அந்த வீட்டிலேருந்து நான் வெளியில் அனுப்பினேன். ஆனால் எங்கள் அம்மா அப்படிப்பட்டவங்க கிடையாது மேடம், நீங்களே நல்லா விசாரிச்சு பாருங்கன்னு கோபி சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு இங்கே கமலாட்ட கேட்குறாங்க. உடனே கமலா சொல்கிறாங்க, பெத்த அம்மாவை எந்த பிள்ளைங்க தான் சார் விட்டு கொடுக்கும், அது போல தான் சார் இவரும் தன்னுடைய அம்மா தப்பே பண்ணியிருந்தாலும் அவர் அம்மா பக்கம் நிற்கிற ஆளுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ் வந்து உடனே கோபியை பார்க்க, அதுக்கு கோபி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் ஒரு வேளை விசாரிக்கன்னு தான் சொல்கிறேன், ஒருவேளை எங்கள் அம்மா மேலே தப்பு இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுங்க, அதுவே அவங்க மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கான நீங்கள் தண்டனையை கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸோ, அவர் கரெக்டாக தானே பேசுகிறாருன்னு எங்கள் கமலா பார்த்து சொல்ல, கமலா அப்படியே திகைச்சு போய் உட்காந்துருக்காங்க. போலீஸ் ஒரே நிமிஷத்தில் கோபி பக்கம் சாஞ்சிட்டாங்களே நினச்சாலும் இங்கே நீங்கள் விசாரிங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் விசாரணையை தொடங்குறேன்னு அங்கே போலீஸும் சொல்ல, போலீஸ் வந்து விசாரணைக்கு அப்புறம் தான் யார் மேலே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு அவங்கள இந்த ஜெயிலுக்குள்ளே தள்ளணும் அப்படின்றத முடிவெடுக்க போகிறாங்க. முக்கியமாக இந்த குழந்தைய, அதாவது அவங்க வயிற்றில் இருந்த குழந்தையோட இறப்புக்கு யார் காரணன்றதை நானே கண்டுபிடிக்கிறேன்னு போலீஸே சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பாக்கியா ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை பற்றி இங்கே பொது இடத்துல பேசுகிறது ரொம்ப தப்பாக இருக்கும். ஏன்னா குற்றவாளி இதுலேருந்து தப்பிச்சிடலாம், இல்லை அது அவங்களுக்கே தெரியாமல் நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து தனியாக அந்த மேடமை பார்த்து சொல்கிறது தான் நல்லதுன்னு இங்கே பாக்கியாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தோணுது. அப்போ தாத்தா கேட்குறாங்க இங்கே பாக்கியா கிட்ட, எப்படியாவது ஈஸ்வரியை வெளியில் கொண்டு வந்துடணும் பாக்கியா, இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, கண்டிப்பாக நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா, கண்டிப்பாக இன்றைக்கே கூட நம்ம அத்தையை வெளியில் கொண்டு போகலான்னு சொல்ல, என்ன பாக்கியா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் மாமா, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கிடச்சிருக்கு, அதை வச்சு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இருங்க மாமா வெயிட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி நான் அந்த மேடம்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்ல, எல்லோரும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எங்கள் பாக்கியா மட்டும் அந்த மேடமை பார்த்து பேசுகிறாங்க. இங்கே வெளியில் கோபியும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவன் மட்டும் என்ன தனியாக போய் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் எங்கள் கோபிக்கும் ஓடுது, ராதிகாவுக்கும் ஓடுது. உடனே போலீஸ் ஜீப் எடுத்துகிட்டு எல்லாருமே ராதிகா வீட்டுக்கு போகிறாங்க. ராதிகா வீட்டில் கேமராவும் இல்லை, எதுவுமே இல்லை, மயு மட்டும் இருந்துட்டுருக்காங்க. மயுவுக்கு அப்போ தான் விஷயம் தெரியுது, இந்த மாதிரி அம்மா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்கன்னு. என்ன மயு எப்போ வந்தேன்னு எங்கள் ராதிகா கேட்க, உள்ளே போலீஸ் வராங்க, நீ எதுக்கும் பயப்படாத, அவங்க விசாரணைக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி மயுவை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த நேரம் தான் இங்கே வந்துட்டு போலீஸ் வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் இந்த இடத்துல விழுந்தீங்கன்னு சொல்ல, நான் இந்த இடத்துல தான் விழுந்தேன்னு அந்த டைனிங் டேபிள் பக்கத்தில் வந்து ராதிகாவும் காட்டுறாங்க. அதே போல் அவங்க அப்போ எங்கே இருந்தாங்கன்னு சொல்ல, இதோ இங்கே தான் உட்காந்துருந்தாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் விழுந்த டைமிங் என்ன ஞாபகம் இருக்கான்னு போலீஸ் கேட்குறாங்க. சரியாக மணி வந்து ஒரு 10 மணி இருக்கும் மேடம், அந்த டைமில் தான் நாங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருந்தோம், அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார் யார் வீட்டில் இருந்தீங்கன்னு சொல்லி கேட்க, இங்கே வந்து மயு, அப்புறம் எங்கள் அம்மா, அப்புறம் ஈஸ்வரி எங்கள் அத்தை, 3-4 பேர் தான் இருந்தோம், அவங்க என் வீட்டுக்காரவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கோபியை பார்க்க, ஆமாம் மேடம் நான் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே கேட்குறாங்க போலீஸும், சரி மயுமா நீ என் அம்மா விழுந்த போது கவனிச்சியான்னு கேட்க, நான் ஹாலில் இருந்ததுனால சரியாக கவனிக்கலை அப்படின்னு இங்கே மயுவும் சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் இங்கே மயுவோட பாட்டி கமலாவும், ஆமாம் ராதிகா கீழே விழும்போது ஹாலில் தான் நானும் மயுவும் ரெடி ஆகிட்டே இருந்தோம், இங்கே டைனிங் ஹாலில் கீழே விழ போகிற நேரத்தில், அதாவது இங்கே ஈஸ்வரி கீழே தள்ளி விட்டதை நானே 2 கண்ணால் பார்த்தேன்னு இங்கே கமலா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே போலீஸ் சொல்கிறாங்க, இப்போ தெளிவாக எல்லாமே தெரியுது, இவங்க தான் தள்ளி விட்டதாக சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பக்கத்தில் வராங்க, நீங்கள் எப்படிம்மா விழுந்தீங்கன்னு சொல்ல, நான் இங்கே தான் விழுந்தேன் மேடம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. எந்த மாதிரி விழுந்தீங்க, எப்படி விழுந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, இங்கே ராதிகா வந்து நடிச்சே காட்டுறாங்க. இதை பார்த்த போலீஸ் வந்துட்டு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க, இங்கே உங்கள் காலில் இந்த காயம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த காயமா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லையே, ஒருவேளை அன்னைக்கு கீழே விழுந்ததில் கூட எனக்கு இந்த காயம் ஏற்பட்டிருக்கலாம்,
அப்போதுலேருந்தே இந்த காயம் என் காலில் இருந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் வலியும் நிறைய உறுத்தலும் இருக்குது. அதை முதல்ல டாக்டர்கிட்ட காட்டணும்னு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிரச்சனை இல்லை, அதனால் என்னால் வெளியில் போகவும் முடியலன்னு சொல்ல இங்கே இந்த ஜாடியை பார்க்குறாங்க. அதில் லேசான ரத்த கரையும் இருக்குது. இப்போது அதாவது ராதிகா அங்கே வரும்பொழுதே தாங்கி தாங்கி நடந்து வரதையும் இங்கே வந்து பாக்கியா கவனிச்சிருக்காங்க. அவங்க காலில் லேசான காயம் இருக்கிறதையும் கவனிச்சிருக்காங்க. கீழே உட்காரும் பொழுது அந்த உள்ளங்காலில் இருக்கிற காயத்தை வச்சும் அவங்க கீழே விழும் பொழுது எதுலையாவது வழுக்கி விழுந்திருக்கலாம், இல்லை எதுலையாவது கால் தடுக்கி கீழே விழுந்திருக்கலாம். இப்படி கீழே விழுந்துறவங்களுக்கு தான் அந்த இடத்துல அடிபட்டிருக்கும் அப்படின்னு எங்கள் பாக்கியா யோசிச்சு தான் அந்த விஷயத்தை இங்கே வந்து போலீஸ்கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் போலீஸும் வந்துட்டு இங்கே பாக்கியா சொன்னதை கேட்டு நேரில் வந்து விசாரித்த போது தான் தெரியுது இங்கே வந்து கீழே விழுந்தது வந்து எப்படின்னு. அப்போ தான் அந்த ஜாடி பக்கத்தில் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அதாவது அந்த டைனிங் ஹாலில் ராதிகா நடித்து காட்டிகிட்டு இருக்கும் பொழுதே பக்கத்தில் அங்கே ஜாடி இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த ஜாடியில் லேசான ரத்தக்கரை இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அப்போது அதை கையில் எடுத்து பார்க்குறாங்க. அதை கீழேயும் எடுத்து போடுறாங்க. இப்போ நடித்து காட்டுங்கன்னு சொன்னபோது தான் அதில் கரெக்டாக இவங்களோட கால் அடிப்பட்ட அந்த ரத்த தடமும் இவங்க காலில் இருக்க காயமும் கரெக்டாக இருக்குது. இதை பார்த்த போலீஸ் வந்துட்டு, என்னம்மா இது, நீங்கள் கீழே விழும்போது இது எங்கே இருந்ததுன்னு சொல்லி கேட்க, அப்போது எங்கள் மையம் சொல்கிறாங்க, மம்மி கீழே விழும்போது நான் கவனிக்கலை, ஆனால் மம்மி கீழேருந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகும்போது இது கீழே தான் கடந்தது, அப்போ நான் பார்த்தேன், நான் தான் எடுத்து மேலே வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் போலீஸ் சொல்கிறாங்க, என்னம்மா என்ன நடக்குது இங்கே, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க தள்ளி விடலை, நீங்கள் இது கீழே கடந்திருக்கு, இதில் கால் தடுக்கி தான் கீழே விழுந்திருக்கீங்கன்ற விஷயம் நல்லாவே தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம், அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, நான் தான் பார்த்தனே அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் கம்ப்ளைண்ட் எழுதினேன், ஆனால் இங்கே நடக்கிற சில விஷயங்களை வச்சு பார்க்கும்போது, தடயத்தை வச்சு பார்க்கும்போது இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த ஈஸ்வரி மேலே தப்பு இல்லையோன்னு தான் எனக்கு தோணுதுன்னு எங்கள் மேடம் சொல்கிறாங்க. இதை கேட்ட ராதிகாவும் கமலாவும் அதிர்ந்து போய் நிற்க, கமலா வந்து சொல்கிறாங்க, இல்லை மேடம் எனக்கு நல்லா தெரியும் அவங்க தான் கீழே தள்ளி விட்டாங்கன்னு அப்படின்னு திரும்பவும் அதே விஷயத்த சொல்ல, எங்கள் போலீஸ் சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் மேடம் உங்கள் காலை காட்டுங்கன்னு சொல்ல, அந்த காலில் ஏதோ உறுத்தலாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இதில் இருக்கிற செல்லு உங்கள் காலில் தான் ஏறி இருக்கணும், கண்டிப்பாக நீங்கள் இதில் வலிக்கிட்டு தான் கீழே விழுந்திருக்கீங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, இங்கே வந்து ராதிகா யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு சரியாக ஞாபகமாக இல்லையா, இல்லை வேணும்னு மறைக்கிறாங்களா அதுதான் தெரியலை. தன்னுடைய அம்மா இதில் மாட்டிக்க கூடாதுன்ற ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருக்காங்க. அப்போ ராதிகா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் நான் கீழே விழுந்தபோது என் பின்னாடி இருந்தது எங்கள் அத்தை மட்டும்தான், அதனால தான் நான் சொல்கிறேன் அவங்க தான் தள்ளி விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மேடம், ராதிகாவே சொல்கிறாளே, அவள் கீழே தள்ளும்போது நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து திரும்ப திரும்ப அதே விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து டாக்டர் வராங்க. டாக்டர் வந்து செக்கப் பண்ணுறதுக்காக வராங்க. செக்கப் பண்ண வரவங்க, இங்கே வந்து காலில் என்ன இருக்குது, நீங்கள் தானே ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டர் அப்படின்னு சொல்ல, ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது இவங்க காலில் காயம் இருந்ததை நீங்கள் கவனிச்சிங்களான்னு இங்கே போலீஸ் கேட்க, அதுக்கு இங்கே இப்போ டாக்டர் சொல்கிறாங்க, ஆமாம் இவங்க அதே காயத்தோடு தான் வந்தாங்க, சின்ன காயன்றதுனால தான் நான் வந்து அவங்களுக்கு ஒரு மருந்து மட்டும்தான் போட்டு விட்டேன், ஆனால் அது இன்னும் சரியாகலை, உறுத்தலாக இருக்குன்னு ஏற்கனவே எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க, நானும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொன்னால் அதுக்கப்புறம் இவங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அது என்ன உறுத்தல் என்னென்னு பாருங்கன்னு சொல்ல, அதில் சின்ன அந்த ஜாடியில் இருக்க ஒரு சின்ன பார்ட் தான் இவங்க காலில் ஏறி இருந்திருக்கு. அதுதான் அவங்களுக்கு காலில் உறுத்தலாகவும் வலியாகவும் இருந்திருக்கு. அதை ரிமூவ் பண்ணி காட்டுறாங்க. இங்கே பார்த்தா அது அந்த ஜாடியில் உள்ளது தான். இப்போ வந்து போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இதில் தான் வலிக்கு விழுந்திருக்கணும்னு சொல்ல, உடனே கமலா சொல்கிறாங்க, அவங்க தள்ளி விட்டு இவ கீழே விழுந்திருக்கப்போ அதில் வலிக்கு விட்டு கீழே விழுந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை, இவங்க கீழே விழுந்திருக்கா, இன்னும் ஃபோர்ஸ் அடிபட்டு இவங்களுடைய கர்ப்பப்பைக்கும் இல்லை இவங்களுக்குமே உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா இவங்க அந்த மாதிரி விழுறதுக்கு சான்ஸ் இல்லை, இவங்க கீழே இது வலிக்கு விழ போக இங்கே போலீஸ் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இவங்க இதில் கால் வலிக்கு கீழே தடுமாறி விழப்போக இவங்களை பின்னாடி இருக்கிறவங்க தள்ளிவிட்ட மாதிரி தெரியல, பின்னாடி இருக்கிறவங்க காப்பாற்றணும்னு நினச்சி இவங்களை பிடிச்சி இழுத்துருக்காங்க. அவங்களால தடுத்து நிறுத்த முடியாத பட்சத்தில் தான் இவங்க கீழே விழுந்திருக்காங்க. ஒருவேளை இதில் வலிக்கு விட்ட விகத்துக்கு அவங்க கீழே விழுந்திருந்தாங்கன்னா அவங்க தலையில் கூட அடிபட்டிருக்கும், ஆனால் அவங்க தலையில் அடிப்படலை, வலிக்கு விட்ட வேகத்தில் இவங்கள காலுக்கு மட்டும்தான் அடிபட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் பின்னாடி இவங்க லேசாக தாங்கி பிடிச்சதுனால தான் வந்த வேகத்துக்கு கீழே விழாமல் அவங்க பிடிச்ச வேகத்துக்கு கீழே விழுந்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்குன்னு எங்கள் டாக்டரும் சொல்கிறாங்க. இப்போ உண்மையெல்லாம் தெரிய வந்துடுது. முக்கியமாக பாக்கியா சொன்ன இந்த விஷயத்தினால தான் உண்மை எல்லாருக்கும் தெரிய வருது. இப்போ கமலா வந்து அதிர்ச்சியாக நின்றுட்டுருக்காங்க. என்ன பார்த்தேன்னு சொன்னீங்க, இப்போது எல்லாமே தடயத்தோட ஆதாரத்தோட நிரூபிக்கப்பட்டதுக்கப்புறம் வாய மூடி நின்றுட்டுருக்கீங்களேன்னு சொல்ல, கோபிக்கு அப்போ தான் எல்லாமே வழங்குது. இவங்க சொல்கிறது எல்லாம் பொய்யா, 2 பேருமே கூட்டு களவாணி கூட்டு சதி பண்ணிகிட்ருக்காங்க
இருக்காங்களான்ற விஷயம் தெரிய வருது. என்னம்மா இப்போ ஆக்ஷன் யார் மேலே எடுக்கலாம்? இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மான்னு உங்கள் அம்மா பேரில் ஆக்ஷன் எடுக்கான்னு சொல்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு மேடம். அவங்க சொன்னதை வச்சு தான் நான் சொன்னேன். கண்டிப்பாக இதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு நான் யோசிக்கவே இல்லைன்னு ராதிகா சொல்கிறாங்க. யோசிக்கணும். உங்களை தள்ளி விட்டாங்களா காப்பாற்றினாங்களான்ற விஷயத்த நீங்கள் தான் யோசிக்கணும். அவங்க மேலே அவங்கள பிடிக்கலன்றதுக்காக எல்லா தப்பையும் அவங்க மேலே தூக்கி போடக்கூடாதுல்ல. மாமியார்னா எல்லாரும் இப்படித்தான் இருப்பாங்கன்ற ஒரு எண்ணமும் பொதுமக்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் போலீஸ். இதை கேட்ட கமலா அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்க. என்ன மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்கள், இப்போது தப்பு யார் மேலே இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு, இப்போ நான் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கவான்னு சொல்லி திரும்பவும் கேட்க, அம்மா எந்த தப்பும் பண்ணலையே மேடம்னு சொல்கிறாங்க. தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறது உங்கள் அம்மா தானே. அப்போது அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாமே தாராளமாக. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா ஆக்ஷன் எடுக்கலான்னு சொல்ல எங்கள் பாக்கியாவை ராதிகா பார்க்குறாங்க. பாக்கியா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்க. இங்கே எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு எங்கள் ஈஸ்வரியையும் விடுதலை பண்ண கோபிக்கு பயங்கரமான ஒரு கோவம் இருக்குது எங்கள் ராதிகா மேலேயும் கமலா மேலேயும். அதை அந்த இடத்துல வெளிக்காட்டிக்க முடியாமல் அம்மா மேலே இருக்க பாசத்தை வெளிக்காட்டுறாங்க. ஆனால் இங்கே வந்து ஈஸ்வரி தன்னுடைய பையன் கோபியை ஏறெடுத்து கூட பார்க்கல. அதே நேரம் ஈஸ்வரிக்கு அப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது. தான் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத எங்கள் பாக்கியா நிரூபிச்சிட்டா. பாக்கியானால தான் இப்போ நான் வெளியில் வந்திருக்கேன்னு நினச்சி எங்கள் பாக்கியாவை கட்டிப்பிடிச்சு கண்கலங்கி அழுதுட்ருக்காங்க. அதே நேரம் எங்கள் ஈஸ்வரி மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா, அதாவது தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து இவ்வளோ பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்தியிருக்கிறதுக்கும் இங்கே அவங்களுடைய மனசை சங்கடப்படுத்தியதுக்கும்னு சொல்லி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட நாங்கள் அதை எழுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, அவள் பண்ண அதே தப்பை நானும் செய்ய விரும்பலை மேடம். அவள் எப்படிப்பட்டவன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ல, அது வரைக்கும் எனக்கு போதும். இனிமே நான் யாரையும் சங்கடப்படுத்த விரும்பலை. என்னால் யாரும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரி. இங்கே ஈஸ்வரி பெருந்தன்மை பேசுகிறத பார்த்து இந்த தாத்தா உயர்ந்து போய் நிற்க இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், எங்களுக்கு யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க விருப்பம் இல்லை. நாங்கள் இங்கேருந்து கிளம்புனா போதும், எங்கள் அத்தை நிம்மதியாக இருந்தால் போதும்னு சொல்ல, இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நீ வாழ போயிருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாத பழியை சுமத்தி நீயே இப்போ உன் வாழ்க்கையை இழந்து நிற்க போகிற பாருன்னு இங்கே போலீஸ் அட்வைஸ் பண்ண, அதுக்கு ஏற்றது போல தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. தன்னுடைய அம்மாவால் தான் இப்போ அவங்க வாழ்க்கையே இழக்கக்கூடிய நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா கோபி பயங்கரமான ஒரு கோபத்தில் எங்கள் ராதிகா மேலே இருக்க, இங்கே மொத்த குடும்பமும் கோபியை ரொம்பவே வெளுத்து வாங்காத குறையா திட்டிட்டு அதே நேரம் காரி துப்பிட்டும் போகிறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு தேவைதாண்டான்னு எங்கள் தாத்தாவும் திட்டிட்டு போக அப்படி உடஞ்சி போய் நிற்கிறாங்க. அதே நேரம் எங்கள் ராதிகாவுக்கு ஒரே பயம். இப்போ தான் அவங்க கோபி மேலே ஒரு பயமே பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரம் தன்னுடைய அம்மாவை பார்த்து எல்லாம் உன்னாலதாம்மா, அவசரப்பட்டு செய்கிறேன்னு சொல்லி இப்போது சின்னமாக இருந்த இந்த கோவத்தை என் மேலே இப்போ பயங்கரமாக காட்ட வச்சுட்டேன். வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போகிறாருன்னு தெரியலே நினச்சி எங்கள் ராதிகாவும் பயந்து போய் இருந்துகிட்ருக்காங்க. இங்கே கோபி பயங்கர கோவமாக என் 2 பேரையுமே கூப்பிடாம அவர் தன்னுடைய காரை எடுத்துகிட்டு வேகமாக போக, பார்த்து இல்லைம்மா இவர் என்ன கோவத்தில் போகிறார் பாரு, பேசாமல் நம்ம ஆட்டோ எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. இங்கே வந்து தன்னுடைய அம்மாட்டையும் சொல்லிடுறாங்க, நீ பேசாமல் ஊருக்கு கிளம்பி போயிடு, இதுக்கப்புறம் நீ இங்கே இருந்து என்னுடைய வாழ்க்கையை பங்கம் பண்ணிட்டு போயிடாத அப்படின்னு சொல்ல, இங்கே கமலாவும் அதிர்ச்சியில் அப்படியே இருந்துகிட்ருக்காங்க.